ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாங்க. சளி பிடிச்சிருந்ததுன்னா இது குடிச்சோன்னா அந்த சளியெல்லாம் பறந்து போயிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நம்ம நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்புக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, தக்காளி, கருவேப்பிலை இது நாலும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இஞ்சியோட அளவு அதிகமாக இருக்கட்டும், பூண்டோட அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சுருக்குன்னு இருக்குங்க மசாலா. கடையில் நெஞ்செலும்புன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. நெஞ்செலு தேவையான அளவு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இதுக்கு இஞ்சி காரமும் மிளகு காரமும் சேரும்போது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம பாத்திரம் அடுப்பில் வைக்கவே இல்லைங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் நல்லா விட்டுக்கலாங்க. 5 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வைக்கலாங்க. இந்த மாதிரி சிம்மில் வைக்கும்போது அந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பில் இறங்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த எலும்போட எசன்ஸ் அந்த சூப்பில் இறங்குறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம 10 விசில் 15 விசில்லாம் விட வேணாங்க. 5 விசில் விட்டுட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா அதோட எசன்ஸ்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சூடாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு முறை வச்சு கொடுங்க. நல்லா சளியெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம மூட்டு வலிக்கெலாம் இது ரொம்ப நல்லதுங்க. எலும்புலாம் நல்லா பலமாக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.